முக்கிய செய்தி. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வீட்டில் நடைபெறும் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வீட்டில் நடைபெறும் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வீட்டில் நடைபெறும் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன். வணக்கம் பாஸ்கர பாண்டியன். எடப்பாடி பழனிசாமியின் இந்த கண்டன செய்தியில் குறிப்பிட்டிருக்கும் கருத்துக்கள் என்னென்ன? கனகதாரா, கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய அதிமுக எம்எல்ஏவாக இருப்பவர் அம்மன் கே அர்ஜுனன். இவர் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளராகவும் இருந்து வருகிறார். 2016 மற்றும் 2021 ஆகிய 2 சட்டமன்ற தேர்தல்களிலும் தொடர்ச்சியாக போட்டியிட்டு அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். இந்த காலகட்டத்தில் தான் குறிப்பாக 2016, 2022 ஆகிய காலகட்டங்களில் இவர் வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்கள் சேர்த்ததாக தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு துறைக்கு புகார்கள் வந்ததன் அடிப்படையில் அவர் மீது அவருக்கு சொந்தமான கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய 3 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்த சோதனைக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தன்னுடைய கண்டனங்களை பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் அவர் பதிவிட்டிருப்பதாவது: அன்பு சகோதரர் அம்மன் கே அர்ஜுனன் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையை ஏவியுள்ளது மு.க. ஸ்டாலின் மாடல் அரசு. அந்த திமுக அரசுக்கு தனது கடும் கண்டனம் என அந்த பதிவிலே தெரிவித்திருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் ஊழல் நடக்காத துறையே இல்லை. நாடறிந்த ஊழல் கழகங்களான இவர்கள் நாட்டில் நடக்கும் பிரச்சனைகளையும் அதனை சரி செய்ய வக்கில்லாத தங்கள் நிர்வாக திறமையின்மையையும் மறைக்க திசை திருப்ப ஏவும் ஆயுதங்களில் ஒன்றாக மாறிவிட்டதாக தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதிலும் கடந்த சில வாரங்களாக ஊராக செல்லும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தான் நடத்தும் காட்டாட்சிக்கு மக்களிடையே இருக்கும் பெரும் வெறுப்பையும் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற மக்களின் ஒருமித்த எண்ணத்தையும் உணர்ந்ததன் ரியாக்ஷன் தான் சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனன் மீது ஏவப்பட்டுள்ள இந்த சோதனை எனவும் அவர் விமர்சித்திருக்கிறார். 2வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக உள்ள அம்மன் கே அர்ஜுனன் திறம்பட செய்து வரும் கழக பணிகளை தடுக்கும் விதமாக லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையானது செய்வது வெட்கக்கேடான செயல் எனவும் அவர் கடும் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். தீயசக்தி திமுக என்று விமர்சிப்பதோடு மட்டுமல்லாமல் இன்னும் அதிமுகவை எதிர்த்து எதுவரையினும் துஞ்சாது எதிர்கொள்வோம், 2026 மீண்டும் வெல்வோம், நல்லாட்சி அமைப்போம் என்ற சூளுரையையும் அந்த தன்னுடைய எக்ஸல பதிவில் தெரிவித்திருக்கிறார். கனகதாரா, அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்துவதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பாஸ்கர பாண்டியன்.